அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை கிடைக்கவில்லை என மலேசியாவில் பயிலும் தமிழ்நாட்டு மாணவர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் வன்னியரசு உரிய ஆவணங்களை ஒப்படைக்காததால் இந்த ஆண்டிற்கான தொகை நிலுவையில் இருப்பதாகவும் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகைக்கான நிதி தமது ஆட்சியில் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026 ஆண்டு தனது முதலாம் ஆண்டு PhD படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது.